அறியாத மனிதர்களோடு எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. நபிகளாரை சந்திப்பதற்காக அப்துல் ஹைஸ் தூதுக்குழு வருது. நபிகளார்ட்ட வந்து சொல்றாங்க, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம், உங்களை சந்திக்கிறதுக்கு வரணும்னா நாங்க வந்து ரொம்ப தூரத்துல இருந்து எங்க குலத்தார்கள் உங்களை வர வேண்டியது இருக்கு. ஆனா வரக்கூடிய வழியில நம்முடைய எதிரிகளாக இருக்கக்கூடிய அந்த முழர் குலத்தினர் அவர்கள் வந்து ரொம்ப நம்மளை டிஸ்டர்ப் பண்றாங்க, வர விட மாட்டேங்கிறாங்க, அடிச்சு குடிங்கிடுறாங்க, தாக்குறாங்க, பொருட்களை பிடுங்கிக்கிறாங்க, ரொம்ப தடையா இருக்குது. போர் நிறுத்தம் உள்ள அந்த மாதத்தை தவிர மற்ற நேரத்துல எல்லாம் உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு அவங்க பெரிய தடையாக இருக்கின்றார்கள். நாங்கள் எங்களுடைய இடத்தில் இருந்தே சொர்க்கம் செல்வதற்கான வழிகாட்டுதலை தாருங்கள். சஹாபிகளுடைய ஆசையை பாருங்க. அசாபிக்கூன் சாபிக்கூன், எந்த விதத்திலும் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த வானம் பூமி அளவுக்கு இருக்கக்கூடிய சோனத்தின் பக்கமும் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின் பக்கம் ஆசைப்பட்டவர்களாக அஸ்ஸாபிகூன சாபிகூன், முந்தியவர்கள் முந்தியவர்களே என்று அல்லாஹ் சொன்னது போல நாங்கள் இவரை விட முந்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை. தூரத்துல இருந்து வராங்க. பக்கத்துல இருக்க சகாபிகள் ரசூலுல்லாஹ் அப்போ சந்திச்சுக்கலாம், கேள்விகளை கேட்டுக்கலாம், தன்னை சரி பண்ணிக்கலாம், இபாதத்துக்கள் இது பண்ணிக்கலாம், சொர்க்கத்தை அடையக்கூடிய வழிகளை மீண்டும் மீண்டும் அவர்கள் செய்து கொள்ளலாம், தங்களை பண்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் தூரத்துல இருந்து வரவங்களுடைய ஆசை பாருங்க. அவங்க கிடைச்சிடும், நாங்க வர்றதுக்கு இவங்க தடையா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு வழிகாட்டுதலை தாருங்கள் அப்படின்னு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க 4 கட்டளை தராங்க. நீங்கள் கலிமாவை உளமாற ஏற்று தொழுது, உண்மையிலே ஏற்கணும். கலிமாவை உளமாற ஏற்று தொழுது நம்ம மதரசால சொல்லி கொடுத்ததோ, பெற்றோர்கள் சொன்ன அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வாய் வார்த்தைகள் மட்டுமல்ல, உளமாற ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை, விலக்குகளை, இவற்றையெல்லாம் ஏற்று அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்வியலை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பதுதான். ஏதோ வாயில சொன்னோம், கலிமாவை சொன்னோம், அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு நடந்துக்கலாங்கிறது அல்ல. சொல்றாங்க, கலிமாவை உளமாற ஏற்று தொழுது, நோன்பு நோட்டு, ஜக்காத்து கொடுத்து, போரில் கிடைக்கும் பொருட்களில் 5இல் 1 பங்கை ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்விற்கு நீங்கள் வழங்கிட வேண்டும். இதை மட்டும் பண்ணுங்க. புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதை மட்டும் செய்யுங்க போதும். நீங்க வராதனால உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இபாதத் இருக்கு, இன்னும் நீங்க நிறைய செலவு பண்ணணும் அப்படிலாம் சொல்லல. இங்க என்ன செய்யறாங்களோ அதேதான்.